அமெரிக்காவும் சீனாவும் பேசிக்கொண்டார்கள். அதுவும் சவுத் கொரியாவில் வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத யாராலையுமே கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. வடகொரியா என்னடா பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, என் மிசைலை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மிசைலை வேற ஏவி விட்டுட்டாங்க. இந்த நேரம் பார்த்தா போக்ரியோஸ் பகுதி ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அலறிட்டு இருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். ஒட்டுமொத்தமாக 17வது முறையாக மார்ஷியல் லா அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு உக்ரைனுக்குள்ளே ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், இது இல்லாமல் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்கிற இந்த யுத்த நிறுத்தத்தில் ஹமாஸ் மீண்டும் ஒரு 2 பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இன்ட்ரோவே இவ்வளோ செய்தியை சொல்லிட்டேனே, அப்போ இன்னும் செய்திகள் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா மற்றும் வடகொரியா. இந்த சவுத் கொரியா வடகொரியா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு நல்லாவே தெரியும், 2 நாடுகளுக்கு இடையே ஆகவே ஆகாது. எலியும் பூனையுமாக இருப்பாங்க, எதிரும் புதிருமாக இருப்பாங்க, தீயும் நெருப்புமாக இருப்பாங்க, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட தென்கொரியாவுக்கு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பயணத்தை மேற்கொள்கிறார். தென்கொரியாவுக்கு அமெரிக்கா தான் சப்போர்ட் அப்படிங்கிறது வடகொரியாவுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். வடகொரியாவுக்கு ரஷ்யா, சீனா மாதிரியான நாடுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் வடகொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடான சீனாவும் தென்கொரியாவுக்கு போயிருக்காங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வடகொரியாவுக்கு கோபம் வருமா வராதா? வந்துச்சு பாருங்க டபுள்னு ஒரு கோபம். அந்த கோபம் வந்த உடனே வடகொரியா ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்க. 2 தினத்துக்கு முன்னாடி கூட ரஷ்யா மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே, அதே நாள் வடகொரியாவும் அவங்களுடைய ஒரு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வடகொரியா ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணது அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு சிக்னலை கொடுப்பதற்கு தான். நாங்கள் விழிப்புடன் இருக்கோம், நீங்கள் கூட்டணி வச்சு என்ன செஞ்சாலும் சரி, நாங்கள் அதை தவிடுபொடியாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் வடகொரியாவினுடைய எச்சரிக்கை. இந்த நேரம் பார்த்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தென்கொரியாவுக்கு ஃபிலடெல்ஃபியாவில் வச்சு நீ வேணா உன்னுடைய நியூக்ளியர் சப்மரைனை பில்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்கிற அனுமதியை கொடுத்துட்டாங்களாம். ஏய், இந்த அனுமதியெலாம் கிடச்சிருச்சாப்பா? அப்போ வேறு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், டாரிஃப் 57% 47% கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சீனாவும் அமெரிக்காவும் கை குலுக்கி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்கான அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சுல, அது இப்போதைக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா டிக்டாக் பிரச்சனை இல்லாமல் போயிருமே அப்படின்னு கேட்டால், அதை மட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விட்டு கொடுக்கலையாம், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடவே இல்லையாம். அப்போ டிக்டாக் அப்படிங்கிறது மறுபடியும் அமெரிக்கா கையில் தான் இருக்குமா இல்லை சீனாவுக்கு போகுமா அப்படிங்கிறது இப்போதும் இருக்கக்கூடிய பெரும் கேள்வி தான். இந்த நேரத்தில் எகெயின் அண்ட் எகெயின் சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை செய்து விடுவார்களோ அப்படிங்கிற அந்த சந்தேக பார்வையுடன் சீனாவை அமெரிக்கா பார்க்கிறது. எனவே தான் அதிகமான டீலில் சீனா கூட அமெரிக்கா கையெழுத்து போடலை அப்படிங்கிற தகவலையும் இப்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்ரோஸ் பகுதி தான். இந்த போக்ரோஸ் பகுதி உக்ரைனுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. பட் இப்போ ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இந்த போக்ரோஸ் பகுதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த காரணம் போக்ரோஸ் பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால், எப்படி பிரிகோசின் அவர்கள் முக்கியமான பகுதிகளை எடுத்து கொடுத்தாரோ ரஷ்யாவுக்கு, அதே மாதிரி இந்த போக்ரோஸ் பகுதியும் ரொம்ப முக்கியமான பகுதியாக அறியப்படுகிறது. நான் வேணா ஒரு காரிடோர் உருவாக்கி தரேன், ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இந்த வழியாக போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா இந்த போக்ரோஸ் பகுதியில் ஒரு காரிடோர் உருவாக்கி கொடுப்பதற்கு தயாரானார்கள். அப்படி ஒரு காரிடோர் உருவாக்கிட்டாங்கன்னா போக்ரோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வெளியேற்றி விடுவார்கள் அப்படின்னு நினைச்ச உக்ரைன், அப்படிப்பட்ட காரிடோர் எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டில் நீங்கள் எப்படி காப்பாற்ற போறீங்கிற கேள்விக்கு அது எங்களுடைய ட்ரூப்ஸ் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சொல்லிட்டாங்க. உக்ரைன் இப்படி சொன்னோடனே உக்கிரமாக ஆடின ரஷ்யா மறுபடியும் போக்ரோஸ் பகுதியில் தாக்குதலை நடத்தின உடனே தான் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, போக்ரோஸ் பகுதி ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வெளியேற்றும் வேலைகளில் இப்போ உக்ரைன் ராணுவம் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரம் ஒரு 3 டன் எடை இருக்கக்கூடிய குண்டை தூக்கி உக்ரைன் மேலே போட்டிருக்காங்க ரஷ்யா. FAB 3000 அப்படிங்கிற அந்த குண்டு தான் கிட்டத்தட்ட 3220 கிலோகிராம் அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய FAB 3000 அப்படிங்கிற அந்த குண்டுகளையும் இன்றைக்கு ரஷ்யா பயன்படுத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவும் சீனாவும் பேசிக்கொண்டார்கள். அப்போ உண்மையிலேயே இதில் தோல்வி யாருக்கு அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கா என்பது பதிலாக நிறைய ஆங்கில ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பட் இங்கே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இந்த 2 நாடுகள் பேச்சுவார்த்தையில் உடனடியாக தீர்மானிச்சிட முடியாது. ஏன்னா இந்த 2 பேருமே ஒரு மாதிரி டைப்பு தான். இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசுறது, நாளைக்கு நானும் அப்படி பேசினேன், இல்லை இதை நான் பேசல அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு கையை தொடச்சி விட்டு போயிட்டே இருப்பார். இந்த பக்கம் ஷி ஜின்பிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்கானமி கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படிங்கிற அந்த கோபமும் வன்மமும்
ஜி ஜின்பிங் அவர்களுடைய மனதில் இருக்கலாம். ஸோ 2 பேருடைய இந்த பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு தோல்வி அப்படின்னு சொல்கிறவங்க சரியாக உலக அரசியலை படிக்கவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. இந்தியா இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் இது தோல்வியாக இருக்க வாய்ப்பு கிடையாது, ரஷ்யாவுக்கும் சேர்ந்து தானே. அப்படின்னா இந்தியா ரஷ்யா இந்த உறவு மறுபடியும் பச்சை பிடிக்க ஆரம்பிச்சிருமே. சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவு பச்சை பிடித்தது என்றால் சீனா ரஷ்யாவினுடைய உறவில் விரிசல் வரும் தானே. இதை சீனா விரும்புவாங்களா? இந்த காலகட்டத்தில் சீனா அதை விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அடித்து சொல்கிறேன். இப்போ நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை ஜஸ்ட் ஒரு நம்ம சோடாலாம் ஓப்பன் பண்ணும்போது நுர தள்ளும் பார்த்தீங்களா, அந்த நுர மட்டும்தான். உண்மையான டேஸ்ட்டை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக ட்ரம்ப் அவர்களுடைய மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு டைட்டில் நான் பார்த்தேன். இது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டால் 2 இடங்களை இதை பார்க்கலாம். ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஒர்க், அந்த ஜாப் அப்படிங்கிறது அக்கம்ப்ளிஷ்ட் ஆயிடுச்சான்னு கேட்டால், ஒன்று இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கான அந்த வேலை முடிந்து விட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. ஹமாஸை ஒத்துக்கொள்ளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அதுதான் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருந்திருக்கும். அதை செவ்வனே செஞ்சு முடிச்சிட்டார் மனுஷன். திடீர்னு பார்த்தா ஹமாஸ் இல்லைப்பா கூடுதலான பாடியை தரல, அதனால் நாங்கள் ஹமாஸுக்கு எதிராக அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இஸ்ரேல் 2-3 ஏர் ஸ்ட்ரைக் நடத்த அமெரிக்கா சொல்லிட்டாங்க. நான் சொன்ன பீஸ் டீல் ஹமாஸ் நீ தவறி விட்டாய், சீக்கிரமாக ஹாஸ்டேஜஸ்னுடைய உடலை கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹாஸ்டேஜஸ்னுடைய 2 உடல்களுடைய எஞ்சிய பாகங்கள் அப்படிங்கிறது 2 சவப்பெட்டியில் ரெட் கிராஸுக்கு கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ரிமைன்ஸை கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு கொண்டு போவாங்க, சோதனை செய்வாங்க. அந்த 2 நபர்கள் யார் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே இஸ்ரேல் அறிவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் மீண்டும் ஹமாஸ் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா ஹாஸ்டேஜஸ்னுடைய ரிமைன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், நாங்கள் பீஸ் டீலுக்கு சாதகமாக தான் இருக்குமே தவிர எதிராக கிடையாது அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளுங்கள். இதுதான் இன்னைக்கு ஹமாஸ் கொடுத்திருந்த செய்தி. இஸ்ரேல் சிரியாவினுடைய டாக் என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்லோவுடன் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு நடுவில் துருக்கி ஒரு சின்ன பிரச்சனையை எழுப்பி இருக்கிறதுனால சிரியாவினுடையான அந்த டாக் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவினுடைய சண்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது தென்சீன கடலில். இன்னைக்கு கூட 4 போட் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்லலாம். புட்டினை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் அலைஸ் இருக்காங்கல்ல, இந்த யூரோப்பியன் அலைஸை ரொம்ப பெரிய அளவு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மிசைலை வச்சு, அவங்களுடைய ட்ரோனை வச்சு, இந்த ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் அப்படிங்கிறத வச்சு ரஷ்யா செக் பண்ணிட்டு இருக்காங்க என்கிற மீண்டும் ஒரு கேஸ் ஸ்டடியை யூரோப் நாடுகள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஐஓசியும் மற்றும் சவுதி அரேபியா, அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து 12 வருட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. குறிப்பாக இ ஸ்போர்ட்ஸ் டீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இ ஸ்போர்ட்ஸ் டீல் அப்படிங்கிறத 12 வருடங்களுக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து அதை ரத்து பண்ணிட்டாங்க என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. மியான்மருக்கு எதிரான பொருளாதார தடையை நீக்குவதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது மியான்மருக்கு கூடுதலான சிறப்பான ஒரு செய்தி தான். ஆல்ரெடி இப்போ தான் மியான்மரில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். பட் கண்கூடா அந்த எலெக்ஷன் சரியில்லை, வெறும் ஒரு உப்புக்கு சப்பா நடந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. கூகுள், அமேசான் இந்த 2 நிறுவனங்களும் இஸ்ரேல் கூட ஒரு சீக்ரெட் டீலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றும் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த விதமான லீகல் ஆக்ஷனும் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த கூகுளும் அமேசானும் சேர்ந்து பல இடங்களிலும் இஸ்ரேலுக்கான உதவியை செய்தார்கள் என்பதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.